ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான யம்மியான கிரேப்ஸ் ஐஸ்கிரீம் தான் பண்ண போகிறோம். கிரேப்ஸை வச்சு ஐஸ்கிரீம் பண்ண போகிறோம். வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு போய் பார்க்கலாம். இப்போது கிரேப்ஸ் ஐஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து கிரேப்ஸ் எடுத்திருக்கேன். இது பிளாக் கிரேப்ஸ். இதை வந்து நான் வாஷ் பண்ணி இதில் உள்ள சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து இதை மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். இதோட பியூரி மட்டும் வேணும். இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போது நான் வந்து இந்த கிரேப்ஸை வந்து நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போது இது வந்து ஒரு ஓரமாக இருக்கட்டும். கிரேப்ஸ் ஐஸ் செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பேனில் 1 கப் பால் சேர்த்துக்கலாம். இந்த பாலை வந்து சேர்த்துட்டு நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். பாலை வந்து காய்க்கிறதுக்குள்ளே நம்ம இந்த ஐஸ்கிரீமுக்கு தேவையான ஒரு மிக்ஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் பால், இதை சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம பாலை வந்து நல்லா காய்ச்சாச்சு. இப்போ இதில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட மிக்ஸ் வந்து ரெடி. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஆற விட்டுடலாம். இப்போ இது வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து அரைக்க போகிறோம். அதுக்கு அந்த மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கிரேப்ஸையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சிட்டு காமிக்கிறேன். இப்போ இதை வந்து நல்லா அரைச்சாச்சு. இப்போ இதை வந்து ஒரு பாக்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். மூடி போட்டு மூடி 8 மணி நேரம் ஃப்ரீசரில் வைக்கலாம். 8 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். இப்போ 8 மணி நேரம் ஆயிடுச்சு. 8 மணி நேரத்துக்கு அப்புறம் நான் ஃப்ரீசர்லேருந்து எடுத்துட்டேன். இப்போ இது வந்து நல்லா ஐஸ் கட்டி மாதிரி இருக்குது. நம்ம இப்போ இதை வந்து எண்ணெய்க்கு அரைக்கணும். இப்போ இதை வந்து நல்லா அரைச்சாச்சு. இது வந்து ரொம்ப க்ரீமியாக இருக்குது. இப்போ நம்ம இதை அந்த பாக்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு 4 மணி நேரம் ஃப்ரீசரில் வைக்கலாம். 4 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். இப்போ 4 மணி நேரம் ஆயிடுச்சு. 4 மணி நேரத்துக்கு அப்புறம் இதை வந்து எடுத்துட்டேன். இது வந்து நல்லா செட் ஆகிருக்கு. சூப்பர் க்ரீமியாக இருக்குது. இப்போ இதை ஸ்கூப் போட்டுடலாம். எவ்வளோ க்ரீமியாக எடுக்க வருதுல, செம்மையாக இருக்குது ஐஸ்கிரீம். இப்போ இதை வந்து ஸ்கூப் போட்டாச்சு. இப்போ நம்மளுடைய டேஸ்டியான யம்மியான ஐஸ்கிரீமை வந்து நம்ம வீட்டிலே பண்ணிவிட்டு, அதுவும் டிஃப்ரெண்ட்டாக கிரேப்ஸ் ஐஸ்கிரீம். இது வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டோம். நீங்களும் கண்டிப்பாக இந்த ஐஸ்கிரீமை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். Bye bye.